بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني இல்லாமல்ல முகாமின் நல்லடியார்களே, இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். மொழியாலும் நிறத்தாலும் அவர்கள் மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் மரம் மார்க்கங்கள் மாறுபட்டு இருக்கக்கூடியதையும் நம்மளால் பார்க்கப்படுகிறது. இப்படி பல வருகங்களை கொண்டவர்களாக பல சித்தாந்தங்களையும் கொள்கை கோட்பாடுகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு சாரார் மட்டும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலியமாக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்டு வருகின்றோம். இது நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் மட்டுமல்லாமல், நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் மட்டுமல்லாமல், எங்கெல்லாம் முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறதோ அங்கு அவர்கள் நிம்மதியான சூழ்நிலையில் இல்லாத ஒரு நிலையிலும், இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாய், நீ முஸ்லிமாக வாழ்கிறாய், அதன் காரணமாக அவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் நோய்களும் கஷ்டங்களும் கொடுக்கப்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் ஏன் இஸ்லாத்துக்கு மட்டும் இந்த அளவுக்கு சோதனை, இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை ஒரு கேள்வியாகவே நாம் கண்டு வருகின்றோம். நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நாம் இன்றைக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏதோ ஏற்படக்கூடிய நிகழ்வு என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. திருமலை குர்ஆனை பார்த்தோமேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை நாம் பார்த்தோமேயானால், இஸ்லாத்தை கடைபிடித்ததன் காரணத்தினாலே, ஓரிரை கொள்கையை அவர்கள் எடுத்துச் சொன்னதின் காரணத்தினாலே அவர்கள் நோய்வடை செய்யப்பட்டார்கள், அவர்களுக்கு துன்பம் கொடுக்கப்பட்டது. இது எதுவரை இருக்கும்? இன்னைக்கு நாம் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கின்றோம், ஒரு துன்பத்தை சந்திக்கின்றோம், சரி இந்த துன்பம் முடிந்துவிடும், நாம நிம்மதியான ஒரு சூழ்நிலைக்கு போய்விடலாம் என்று எண்ணிவிடக் கூடாது. இது எதுவரைக்கும் இருக்கும் என்றால் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து வாழையாக எத்தனையோ இறைத்தூதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பினான். அந்த ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பிரமுகர்களும் என்ன பண்ணாங்க? அந்த நபியை பொய்ப்பித்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த அந்த ஓரிரை கொள்கையை எதிர்த்தார்கள். நபிமார்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள். யாரெல்லாம் அந்த மார்க்கத்தை பின்பற்றினார்களோ, நபியை ஃபாலோ பண்ணாங்களோ, அவர்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தார்கள். இதான வரலாறு. இதான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறை பற்றி பேசும்போது, சமுதாயத்தை குறித்து சொல்லும்போது அவர்கள் எந்த அளவுக்கு துன்பத்தை சந்தித்தார்கள், நோய்வினை செய்யப்பட்டார்கள், பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை அழகிய முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஏன் தெரியுமா அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட்டாங்க? ஏனால் நாம் பின்பற்றக்கூடியது சத்தியம், அவர்கள் பின்பற்றக்கூடியது அசத்தியம். பார்ப்பதற்கு ஒரு மைனாரிட்டி மாதிரி, இது அந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்கப்பா, உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் அல்லாஹ்வை வழிபடக்கூடிய ஓரிரை கொள்கையில் இருக்கக்கூடிய கலிமத்து தௌஹீதில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை சதவீதம், எத்தனை கோடி பேர்? கண்டிப்பாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அசல்
வகையில் இருக்கிறாங்க. ஒரு சாரா தான் உருவாக்கி கொண்ட அந்த சிலைகளை, தான் உருவாக்கி கொண்ட அந்த கல்மண்ணை வணங்கக்கூடிய ஒரு நிலையிலும், ஒரு சாரார் இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாகவும் அவருடைய தாயாரை கடவுளாகவும் திரித்துவ கொள்கை என்று சொல்லப்படக்கூடிய ட்ரினிட்டி கொள்கையை பின்பற்றக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் இன்னும் பிற இயற்கை அத்தாட்சிகளை, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தாட்சிகளை, சூரியன், சந்திரன், இது போன்ற நெருப்புகளை வணங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் எந்த நிலையில் இருக்கிறாங்க? கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. இப்படி அவர்களை நாம் ஒன்று சேர்த்தோமையானால் அவர்கள் நம்மை விட அதிகமாக இருப்பதை போன்று ஒரு காட்சி அளிக்கப்படும். அப்படி இருந்தாலும் கூட உண்மையில் அவர்களை விட நாம் குறைவாக இருந்தாலும் இதில் எங்கு அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா, எதிர அவங்க நம்ம மீது, இஸ்லாத்தின் மீது வெறுப்பு வருதுன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை, அந்த தத்துவம், சகோதரத்துவம், சமத்துவம், இதில் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. எல்லாரும் ஈக்குவல் நீ திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லும்போது, அந்த நபிமார்கள் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த சமுதாயத்தில் இருந்த முக்கிய பிரமுகர்கள், முக்கியஸ்தவர்கள்னா சமுதாயத்தை மதிப்பாக, வசதி வாய்ப்புள்ள, அந்தஸ்துல உயர்ந்திருக்கக்கூடியவங்க. பாமர மக்கள், ரொம்ப பலவீனமானவர்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கை சொல்லக்கூடியது அனைவரும் சமம் என்று அந்த சமத்துவத்தில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அல்லாஹ் இருக்கா இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அவர்கள் இணை துணை தெய்வத்தை வணங்கி கொண்டாலும் கூட, அவர்களிடத்தில் இருந்த அந்த பாகுபாடு, நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்காவுல பிரச்சாரம் பண்ணும்போது கூட அபூஜஹல் வகையார்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் குறைஷி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் அடிமைகள், கருப்பினத்தை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு அடிமையா இருந்தா நாளைக்கு அவன் அடிமை கருப்பிலிருந்து விடுதலை ஆன பிறகு நானும் அவனும் சமம் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் ரகசியமான முறையில் பிரச்சாரம் செய்யும் போது கும்மி மக்தும் என்று சொல்லப்படக்கூடிய கந்தரியாத சஹாபி வந்து அந்த பிரச்சாரத்தில் ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும் போது என்ன சொல்லலாம், சங்கடப்படுறாங்க, கொஞ்சம் கோபப்படக்கூடிய பாணியில் பேசுறாங்க. நல்லா அவங்க கண்டிக்கிறான். இல்ல பஞ்சாயத்து என்னன்னா, நாங்களாம் உயர்ந்தவங்க, இவங்களாம் தாழ்ந்தவங்க, எனக்கு நீங்க தனியா பிரச்சாரம் பண்ணுங்க, எங்களை அவங்க வந்து சேர்க்காதீங்க என்பதுதான் பிரதானமான கொள்கை கோட்பாடாக அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். அல்லாஹ் இருக்கிறான், இது இணைத்துறை தேவைகள் உதவி செய்யும், அது ஒரு வசீராவை போன்று என்ற ஒரு கோட்பாட்டை இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாம் எதிர்க்கப்படக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதனால் அதில் அதை கடைபிடிக்கக்கூடிய, அதை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு சொல்லிடலாத துன்பங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. உலகத்துல இஸ்லாத்திற்கு தருவதை போன்ற ஒரு குடைச்சல், ஒரு தொல்லை, ஒரு தொந்தரவு வேற ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, வேற ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு கிடையாது. நீ என்ன கொள்கை கோட்பாடாக இருக்கும், நான் பின்பற்றக்கூடிய சைவ மதமா, புத்த மதமா, இந்து மதமா, கிறிஸ்தவமா, யூத மதமா, நீ எதை வேணா பின்பற்றிட்டு போ, அவர்களுக்கு தொந்தரவே இருக்காது. அவங்க சுதந்திரமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க, சுதந்திரமாக வணக்க வழிபாடு செய்வாங்க, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கப்படாது. ஆனால் ஒரு நேரம் நாம் உற்று நோக்கி பார்த்தோமையானால் எந்த மதத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்களோ, அதில் அவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் வரவில்லையோ, அந்த மதத்துடைய வளர்ச்சி, அந்த மதம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அந்த சித்தாந்தம், அந்த கொள்கை வளர்ச்சி பாதையில் இருக்கிறதா, அழிவு பாதையில் இருக்கிறதா என்று பார்த்தோமையானால் அது அழிவு பாதையில் இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த அளவுக்கு பிரச்சனை செய்து கூட ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா டெய்லி அதிகமான மக்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள், குர்ஆனை படிப்பதற்கு முன் வருகிறார்கள், படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறார்கள். வருடம் உலக அளவில் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கமாக, அதிகமான மக்கள் தழுவக்கூடிய ஒரு மார்க்கமாக எந்த ஒரு மதம் இருக்கின்றது என்றால் இஸ்லாமிய மதம் இருப்பதாக ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. என்ன சொல்லுவாங்க? இத்தனை துன்பங்கள் கொடுத்து கூட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நீ
நிம்மதியா இருக்க முடியாது, உன் சொத்து பத்திரத்தை இழக்கணும், நம்ம சொகுசா வாழ முடியாது, மது அருந்த முடியாது, பெண்களுடன் உல்லாசமா இருக்க முடியாது. எத்தனை சட்டத்திட்டங்கள் போட்டாலும் கூட நீ சுதந்திரமாக உன்னுடைய மேற்கத்திய ஆடைகளை போய் உன்னுடைய அழகை வெளிக்காட்ட முடியாது. நீ பரதாவை அணிய வேண்டும், உன்னுடைய அழகை நீ கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களை போட்டாலும் கூட அதை படித்து இஸ்லாத்தை அறிந்து அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதில் அவர்கள் ரொம்ப ஆர்வம் காட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்க்கப்படுகிறதோ, அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் நசுக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இஸ்லாமிய மார்க்கம் வளரக்கூடிய வகையில் தான் இருக்குது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாமியுடைய எண்ணிக்கை என்ன? இன்றைய உலகத்தில் 2வது நிலையில் அதிகமான மக்கள் பின்பற்றி கடைபிடிக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் கூடிய விரைவில் அதிகமான மக்கள், உலகத்திலேயே அதிகமான மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நிலை விரைவில் ஏற்படும். இது நான் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் கிடையாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். அவர்கள் எதிரிகள் எந்த செயல்திட்டங்கள் போட்டாலும், எந்த திட்டங்கள் தீட்டினாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். சூழ்ச்சிக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான். ஆனால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சொல்கிறான், அவர்கள் இஸ்லாம் என்னும் ஜோதியை, இஸ்லாம் என்னும் இந்த நூரை, இந்த ஒளியை தங்களுடைய வாயிலால் ஊதி அடிக்க வேண்டும் என்கிறார்கள். ஃபூல் ஊதுனா அழிந்து போகக்கூடிய மார்க்கம் நினைக்கிறாங்க, அது நடக்கவே நடக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாம் என்னும் ஜோதியை அவன் ஒளிர வைப்பான். கியாமத் நாள் வரைக்கும் ஒளிர வைத்துக் கொண்டே இருப்பான். அது அவங்களே உத்தரவாதம். ஆனா முஸ்லிம்களுக்கு கஷ்டமா தான் தெரியும். ஒண்ணு போனா ஒண்ணு வருது. நாம கூட இந்தியா எடுத்துக்கிட்டாங்க, என்ன பண்ணலாம்? முஸ்லிம்களை நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதற்காகவே டீம் போட்டு அஜெண்டா போட்டு யோசிப்பாங்க போல, திட்டம் தீட்டுவாங்க போல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன செய்யலாம் சொல்லி அவருடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசி ஒவ்வொன்றாக அவர்கள் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது ஒன்றாகத்தான் இப்ப என்ன வந்திருக்குது, வக்ஃப் சட்டத்தை திருத்த மசோதாவை கொண்டு வந்து அதை திருத்தி நாடாளுமன்றத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சட்டமாக மாற்றினாங்க. இது நம்ம எதிர்பார்த்தது தான். என்னதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும், கண்டனங்கள் கமல் கோஷங்கள் போட்டாலும், எதிர்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் இவர்கள் இதை கொண்டு வருவார்கள் என்பது நிதர்சன உண்மை. இது தெரிந்த ஒன்றுதான். இதை விட பெருசா பண்ணிட்டாங்க. பொது சிவில் சட்டம் என்ன, என்சிஆர், என்ஆர்பி, சிஏஏ என்னென்னோ கொண்டு வந்தாங்க. அது அப்படியே ஒரு ஹோல்ல இருந்தாலும் இது அவர்களால் கொண்டு வரக்கூடிய ஒன்று என்பதை நாம் அறிந்த ஒன்றுதான். இதனால் இஸ்லாத்துக்கு பாதிப்பா, இதனால் முஸ்லிம்களுக்கு பாதிப்பா என்று பார்த்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அது பாதிப்பு போன்று தோன்றும். ஆனால் இதனால் இஸ்லாம் அழிந்து விடுமா, இதனால் இஸ்லாம் இல்லாமல் போய்விடுமா என்று பார்த்தோம். ஆனால் இல்லை, இதன் மூலியமாக இஸ்லாமிய மார்க்கம் வளரக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நாம் நம்பிக்கை இழந்து துவண்டு விட போய்விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் சொல்றான். இங்க பார்த்தா ஒரு பாலஸ்தீனத்தை பார்த்தா முஸ்லீம் அடிக்கிறாங்க, அந்த பகுதியில பார்த்தா பர்மா போன்ற பகுதியில பார்த்தா முஸ்லீம்கள் நிம்மதியா கூட மாட்டாங்க. திரும்பி இடம்லாம் அப்படிதான் இருக்கு. நான் வாழக்கூடிய இந்த இந்தியாவில ஊபி போன்ற மாநிலத்தில் பார்த்தோம்னா கோழி பண்டிகை, நீ பள்ளிவாசல் போடு, நீ வீட்டுல தொழு, பெருநாளா நீ வீட்டுக்குள்ள தொழு, பள்ளிவாசல்னா பள்ளிவாசலுக்குள்ள நீ தொழுதுக்கோ, அந்த சத்தமோ ரோட்ல தொழுவதோ இது போன்ற காரியத்தை நீ செய்யக்கூடாது என்று எந்த அளவுக்கு பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பண்டிகை கொண்டாடுகிறார்கள் என்றால் அந்த பண்டிகை எப்படிப்பட்ட ஒரு பண்டிகையா இருக்கு? அதனால் இந்த மக்களுக்கு பிரச்சனையா, சங்கடமா? ஒண்ணுமில்லையே. அமைதியான முறையில் அவங்க வழிபாடு பண்ணிட்டு போறாங்க, ஒரு சகோதரத்துவ பேசுறாங்க. அவனுடைய அந்த இனிப்பு பலகாரங்களை, உணவுகளை அண்டை வீட்டாளர் பகிர்ந்து கொள்கிறார்கள், நண்பர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இதனால் சமுதாயத்துக்கு என்ன கேள்வி? நீ உன்னுடைய பண்டிகையை கொண்டாடுற, கலர் பூசுற, அதனால பிற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, வெடி வெடிக்கிற, சத்தத்தை பண்ற, சுற்றுச்சூழலை மாசுபடுத்துற, வயதான தொந்தரவு ஏற்படுத்துற, பண்டிகை பேர்ல ரோட்டை மதிச்சு தீ மிதிக்கிற, குழாய் ஸ்பீக்கரை கட்டி ஊருக்குள்ள திருவா கட்டுற, எவ்வளவு தொந்தரவு ஏற்படுத்துறீங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் அது போன்ற எதுவும் கிடையாது. இருந்த போதிலும் அவர்கள் அந்த பண்டிகையை நிம்மதியாக கொண்டாடக்கூடாது.
எப்படி அதை உடைச்சு கொடுக்கலாம். அற்பமான விஷயங்கள் அத்தனையும் அவர்கள் சங்கடத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரானில் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக சொல்கிறார். வலா தஹீனு, நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். வலா தஹ்சனு, நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நீங்கள் இன்குந்து முஸ்லிமின், நீங்கள் நம்புவீர்களேயானால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் கூறுகின்றான். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக, அல்லாஹ்வின் பாதையில் என்றால் நாம் இந்த இஸ்லாத்தை கடைபிடிப்பதே அல்லாஹ்வின் பாதையில் செய்யக்கூடிய ஒரு போராட்டம். எங்க எல்லாம் இஸ்லாத்தை கடைபிடிக்க கூடாது, அதற்கான தடை விதிக்கிறார்களோ, நிம்மதியான முறையில் தொழக்கூடாது, விவாதத்தை பேணக்கூடாது, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா செஞ்சு மதீனாவுக்கு போனாங்க. மக்கால பதற்றமான நிலை, சோதனை, அந்தவர்களால் நிம்மதியாக அல்லாஹ்வை வணங்க முடியவில்லை. அதனால் அவரை விரட்டி அடிச்சாங்க. அது போன்ற காரியங்கள் எங்கெல்லாம் நிகழ்த்தப்படுகிறதோ அதெல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் போராடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் பாதையில் ஏற்படக்கூடிய துன்பத்திற்காக அவர்கள் தளர்ந்து போகவில்லை. எப்படிப்பட்ட கஷ்டம் கொடுத்தாலும் அவங்க தளர்ந்து போகாம உறுதியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பலவீனப்படவும் இல்லை. பலவீனமாய் அவன் ஒரு மைனாரிட்டியா இருக்கிறோம், அவன் பீரங்கி வச்சிருக்கிறான், புல்டோசர் வச்சிருக்கான், என் வீட்டை விட்டு இடிக்கிறான், நாசம் பண்றான், என்னோட சொத்தை அபகரிக்கிறான், வகுப்பு கொண்டு வருவானுங்க, இதெல்லாம் கோயில் சொத்துனுவானுங்க, பள்ளிவாசல் எடுத்து தரவத்தை ஆக்குவாங்க. மொத்தம் பயப்பட மாட்டாங்க, பலவீனப்படவும் மாட்டாங்க, பணிந்து போக மாட்டாங்க. அவங்க மத்திய அரசாச்சே, ஆளு வர்க்கமாச்சே, அவனுடைய யூதர்களாச்சே, பீரங்கி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு என்று அவர்கள் பணிந்து போகக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. தளர்ந்து போக மாட்டாங்க, பலவீனப்பட மாட்டாங்க, பணிந்து போக மாட்டார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் சகித்துக் கொண்டு அவர்கள் உறுதியில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கின்றான் என்ற வசனத்தை சூரத்துல் ஆல இம்ரானுடைய 146 வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று பார்த்தோம்னா, மூன்றின் மூலியமாக எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் முஸ்லிம் என்பவன் ஒரு காலமும் அவன் தளர்ந்து போக மாட்டான், பலவீனப்பட மாட்டான், அவன் பணிந்து போக மாட்டான். நீ எதுக்குறியா எதுக்கு, நீ என்ன செய்ய அதிகபட்சம், நீ உயிர் எடுப்ப, நீ உயிர் எடுக்கிற ஷஹீத் நட சொர்க்கத்துக்கு போகண்டா, நான் சொர்க்கவாதியாக மாறிப்பேன் என்ற அந்த தைரியம் ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய உள்ளத்தில் இருக்கு. அதனாலதான் பாருங்க, புல்டோசரை விட்டு விட்டு இருக்கிறான், அந்த பெண்மணி தைரியமா காத்து நிற்கிறாங்கன்னா வயது ஓட வேண்டியதாங்க. இதே போச்சு, வயது ஓடாம தைரியமா நிற்கிறாங்கன்னா என்ன செய்வேன், அதிகபட்சமாக என்னுடைய உயிரை எடுப்பாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், எனக்கு இந்த அளவுக்கு நம்மை துன்புறுத்துகிறார்களே, நம்ம சோதனையை கொடுக்கிறார்களே, கஷ்டத்தை கொடுக்கிறார்களே, சொல்றாங்க. தெரியுமா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தொந்தரவு கொடுக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக, அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த கொள்கையில் அவர்கள் இருந்ததின் காரணமாக சொல்லிடலாத துன்பங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் இழுத்து மண்ணில் புதைச்சி ரம்பத்தை கொண்டு வந்து அவர்களை பிளந்தார்கள். இரும்பு கூர்மையான அந்த இடுக்கி போன்ற அந்த ஆயுதங்களை கொண்டு அவருடைய சதையை தோலை இழுத்தார்கள். இந்த அளவுக்கு அவர்களை நோய்களை செய்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல கேக்குறான், இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள் சோதனைக்கு உட்பட்டதை போன்று நீங்கள் துன்பத்தை எதிர்கொள்ளாமல், சோதனை எதிர்கொள்ளாமல் லகுவாக ஈஸியாக சொர்க்கம் போலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். எப்படி என்றால் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்றான், மத்தான சூழ்நிலை அல்லாஹ்வுடைய உதவி எப்போ, சகோதரர் இடையில நமக்கு நெருங்கி போவாங்க, வலது பக்கம் வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று ஏங்கக்கூடிய வகையில், கையேந்தி பிரார்த்திக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றார். இப்ப இந்த துன்பம், துயரங்கள், கஷ்டங்கள் என்பது நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். எந்த அளவுக்கு நாம் இஸ்லாத்தில் கொள்கை உறுதியுடன், ஈமானிய உறுதியுடன் வாழக்கூடிய காலம் முழுக்க கியாமத் நாள் வரைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கும். முஸ்லிம் என்பவன் ஒரு காலமும் பணிந்து விடக்கூடாது, பலவீனப்படக்கூடாது, தளர்ந்து விடவும் கூடாது. அதுக்கு உதாரணமாக ஒரு வரலாறு. இவனா இப்ப இருக்கக்கூடிய இந்த பாசிச சித்தாந்த கொள்கைவாதிகள்,
ஜூரிஸ்டுகள் யூதர் கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானிய சக்திகள், இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானிய சக்திகள், அந்த தாகூத்துகள் யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவனை விட பெரிய பெரிய அப்பன் எல்லாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்திருக்கிறான். புரியுதா? எப்படிப்பட்டவன்? ரப்பத்துல் ஆலமீன். நீ யார சொல்ற? நீ அல்லாஹ் ஒருத்தர் சொல்ற பத்தியா? நீ ஒருத்தர் ரப்புன்னு சொல்றிய, அந்த ரப்புக்கெல்லாம் நான் பெரிய ரப்புடான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அல்லாஹ்வுக்கெல்லாம் பெரிய அல்லாஹ் நான் தான். யாமனை ஏணியை போட்டு நான் வேலைக்கு பார்க்கிறேன், யார் அந்த அல்லாஹ் மூசா சொல்லக்கூடிய இறைவன் யார் என்று பரிகாசம் செய்யக்கூடிய வகையில், கேலி கிண்டல் செய்யக்கூடிய வகையில் அல்லாஹ்வை குறித்து இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லி நான் மேல போய் பார்த்தேன், இவர் மூசா ஏதோ அல்லாஹ் சொல்றாரு, யார் அந்த அல்லாஹ் என்று கிண்டல் செய்யக்கூடிய வகையில் பேசினார். அவர் என்ன சொன்னார்? நீ பனு இஸ்ரவேலை விட்டு அவனை ரொம்ப அடிமைப்படுத்துற, அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துற என்று சொன்னார். அவன் இல்ல, ஒரு கட்டத்துல அவளை அழைத்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. கடைசியில டேட் எண்ட் வந்துருச்சு. டேட் என்ன? எதிர்க்க கடல், தப்பிக்க முடியாது. பின்னாடி பார்த்தா ஃபிரௌனுடைய கூட்டம், அந்த சிப்பாய்கள், படை வீரர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. இவன் தப்பிச்சு போறாங்க, கூட்டிட்டு தப்பிச்சுட்டு போயிட்டு நிற்கும் போது எதிர்க்க கடல், ஆறு தப்பிக்க முடியாது. பின்னாடி துரத்தி வர கூட்டம் கிட்ட வந்துருச்சு. நீங்க நேருக்கு நேர் சந்திக்கிறோம்னா இந்த அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய வகையில் நாம் சந்தித்துக் கொண்டோம். எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. என்ன மூசா இப்படி ஆகிட்டீங்க? பிள்ளை நாங்க அவங்களோட ஒரு அடிமை சாசனம் பண்ணியிருந்தாலும் விசுரோட இருந்திருப்போம். எங்களை நீங்க அவளை காப்பாற்றி கூட்டிட்டு சொல்லி இந்த மாதிரி நடுக்கடல் நிறுத்திட்டீங்க. நீங்க தப்பிச்சு போனாலும் சாவுதான், எதிர்த்து நின்றாலும் சாவுதான், மரணம் என்பது உறுதியாகிவிட்டது என்ற நிலையில் மூசாவுடைய அந்த சமுதாய மக்கள், அதாவது பனு இஸ்ரவேலர்கள் முழங்கக்கூடிய ஒரு நிலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், சூரத்துல் தாஹா 60 இருந்து 68 வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அழகா காட்டினான். காலையில் அவர்களை பின்தொடர்ந்தனர், இரு கூட்டமும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டனர். இப்படிப்பட்ட வார்த்தை, ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள். நாம் பிடிக்கப்பட்டு விட்டோம் மூசா, நாம மாட்டிக்கிட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், காலகல்லா, அவ்வாறு இல்லை, நாம் மாட்டிக்கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு என்றால், இந்த மகிய ரப்பி ஷயதி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோடு இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னோடு இருக்கின்றான். அவன் எனக்கு வழியை காட்டுவான். இப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. மாட்டிக்கிட்டோம், கண் கூட தெரியுது. ஆப்போசிட்ல எதிரிகள் ஆயுதங்களை ஏற்றி கொண்டு வந்து இவர்களை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். சரி, அவங்க இருந்து தப்பிக்கணும், எங்கேயாச்சும் வழி கிடைக்குமான்னு பார்த்தா வழி இல்லை. கடலை போய் வந்து சாகணும். மரணம் என்பது, மவுண்ட் என்பது உறுதியாகிவிட்டது. இந்த நேரத்துல ஒரு சாதாரண மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலையில் பனு இஸ்ரவேலர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஈமானிய உறுதியில் உச்சத்தில் இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? காலகல்ல அவ்வாறு இல்லப்பா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கைவிட மாட்டான். நீங்க தளர்ந்து போவாதீங்க, பலவீனமாகாதீங்க, பழிந்து போவாதீங்க. அந்த வசனத்தை பார்த்தோம் பாத்தீங்களா? சூரத்துல் ஆல இம்ரானுடைய அந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானே, நீங்க தளர்ந்து போவாதீங்க, பலவீனமாகாதீங்க, பழிந்து போவாதீங்க, சரண்டர் ஆகாதீங்க. வந்துட்டே போய் ஃபிரௌன் அவனை போய் மீண்டும் சரண்டர் ஆகி விட்டு எல்லாத்தையும் கூட அடிமை சாசனம் செய்யணும்னு சொல்லி போவாதீங்க. நீங்க உறுதியா இருங்க. உறுதியா இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறான்? இந்த மகிய ரப்பி ஷயதி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு வழியை காட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழியை இருக்கிறான். மூசாவே, உமது கைத்தடியை கொண்டு அந்த கடலை அடிப்பீராக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கடலை அடிக்கிறாங்க. அந்த கடல் பறக்குது, பாதை ஏற்படுது, தப்பிச்சு ஓடுறாங்க. ஃபிரௌனும் அவருடைய படையாளர்களும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். கடைசியில் எப்படிப்பட்ட நிலைமை? யாருக்கு வெற்றி? யார் மைனாரிட்டி, யார் மெஜாரிட்டி? அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கவுமும் சொற்பத்தினர்கள், ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருந்தவர்கள், ஆயுதங்கள் இல்லை, நிராயுதபாணியாக இருந்தாங்க. அவர்களோ எல்லாத்தையும் வச்சிருக்கணும்.
கடைசியில மரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்கூடாக காட்டும் போது நான் மூசாவுடைய இறைவனை நம்பிக்கை கொள்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் டைம் முடிஞ்சிச்சு, உனக்கு வக்து முடிஞ்சிச்சு வேலைங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனை கொன்ற செய்தி, கொன்ற அந்த சம்பவத்தை சூரத்துல் யூனுஸில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினான் என்றால் எந்த அளவு பாருங்க. இப்ப இன்றைக்கு நாம பார்க்கும்போது முஸ்லிம்களுக்கு தோல்வி மாதிரியும் கஷ்டம் மாதிரியும் குடைச்சல் மாதிரியும் பிரச்சனை மாதிரியா இருக்கும், ஏன்னா நம்ம நெருங்க இருக்கும். அதை பற்றி எல்லாம் நாம் சங்கடப்படாமல் நாம் பொறுத்து கொண்டும் சகித்துக் கொண்டும் சகிப்பித்தப்புடன் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக வரும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஜோதியை அவன் பூர்ணப்படுத்துவான். இதுவரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் ஒற்றுமையுடன் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், எவ்வாறு அதை ஆலோசித்து அதை சந்திக்க வேண்டும் என்பதில் ஒற்றுமையுடனும் கலந்து விடாமல், பணிந்து போய்விடாமல், பலவீனப்பட்டு விடாமல். பலவீனமாக ரொம்ப முக்கியம். இன்னைக்கு துண்டு துண்டாக கூடுகூடாக போய் நம்ம பலவீனமாக ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று கூட சேரக்கூடிய நேரத்தில் நம்மை போன்ற ஒரு பலமான சக்தி ஏதும் இருக்காது. அதனால சொல்றேன், நீங்க பலவீனப்பட்டாங்கன்னு சொல்றான். அதனால இது போன்ற பிரச்சனைகள் இது குறைவுதான், இன்னும் மீண்டும் வந்து கொண்டேதான் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் முஸ்லிமாக நாம் கலந்து விடாமல் உறுதியிடக்கூடிய அந்த உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதை கூறியவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சகோதரர்களே, சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் ஜமாத்துகளும் கடுமையான கட்டணங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களால் முடிந்த சக்திக்கு உட்பட்ட நிலையில் அதற்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சோசியல் மீடியாவில் என்னென்ன பண்ண முடியுமோ இது போன்ற காரியங்களை செஞ்சிருக்காங்க. இதை பண்ணிட்டாங்களே முடிஞ்சு போச்சு என்று நாம் இருந்து விடாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்வான் இருந்தாலும் கூட நாம் என்ன பண்ணோம், நாம் இந்த கொள்கையில் இருக்கின்றோம், இந்த கோட்பாடில் இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் நாம் இதற்கான கண்டனங்களையும் இதற்கான எதிர்ப்புகளையும் இன்னும் வலிமையாக நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம பண்ண ஒரு முறை என்னவென்று பார்த்தோம். ஆனால் இதை நம்ம எப்படி இந்த சிசிஏ, சிஎன்ஏ, என்சிஆர், என்ஆர்பிக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த சட்டத்துக்கு காட்டின அந்த காட்டம், அந்த கோபம், அந்த அதிருப்தி, இதை நம்ம அந்த அளவுக்கு முன்னெடுத்துல மேபி காரணமா இருக்கலாம். இது ரமலான் காலகட்டங்களில் இதுக்கான பேச்சுவார்த்தைகள் திடீரென்று இந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருந்ததுனால மக்கள் விவாதத்துகளில் கொஞ்சம் ஆர்வம் காட்டக்கூடிய நேரத்துல இதை அப்படியே பேசி கொண்டு வந்துட்டாங்க. இதனால் முஸ்லிம்களுக்கு ஒரு விதமான பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட, ஏன்னா இது முஸ்லிமுக்கு சொந்தமான சொத்து, இஸ்லாத்துக்கு சொந்தமான சொத்து. இதை ஆளக்கூடிய, இதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிலையை ஒரு நான் முஸ்லிம் கொடுப்பானே. ஆனால் நான் முஸ்லிம் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவர் நடுநிலை ஆளாக மாட்டார். கண்டிப்பாக பாசிச பாஜக சித்தாந்தம் கொண்ட அந்த கொள்கை கொண்ட அந்த RSS வாதிகளை தான் அவர்களுக்கு போடுவார்கள். போட்டு அவனுடைய என்ன அஜெண்டாவே எப்படி பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கினார்களோ, இன்னும் எத்தனை பள்ளிவாசல்களை, ஞானவாரி போன்ற பள்ளிவாசல்களை அவர்கள் கையகப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அதே போன்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம், அதற்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் இவர்கள் அபகரிக்க வேண்டும், அதை பிடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இதை கொண்டு வராங்க. இதன் மூலியமா பள்ளிவாசல் இனி வரக்கூடாது, இருக்கிற பள்ளிவாசல் எப்படி நம்ம அடித்து நொறுக்கலாம், இருக்கிற பள்ளிவாசல் எப்படி நம்ம கையகப்படுத்தலாம், இது இந்த கோயில் அந்த கோயில், இந்த சாமி அந்த சாமி என்று சொல்லி அவர்கள் நம்மை சுரண்ட வேண்டும் என்பதற்காக அந்த கொள்கையில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம். கண்டிப்பாக இதை நாம் எதிர்க்க வேண்டும். இதை பின்வாங்கக்கூடிய வகையில் நாம் மத்திய அரசை நெருக்கடி கொடுக்க வேண்டும். அதற்கு எப்படி நெருக்கடி கொடுக்க வேண்டும்? இந்தியாவில் உள்ள மக்கள் கொந்தளிக்கக்கூடிய வகையில அவங்க அதற்கான சட்டத்தை மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சுப்ரீம் கோர்ட்ல போட்டு கேஸ் போகும். அங்க ஒரு நடுநிலைவாதியாக பாசிச சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி வருவாரே, ஆனால் அவர் ஒரு நியாயமான தீர்ப்பு
வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பு அமையும். அது எந்த அளவுக்கு சட்டங்களை இவர்கள் மதித்து செயல்படுகிறார்கள் என்பது தெரியவில்லை. இதற்கான உதவியை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இது சம்பந்தமாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் எங்கெல்லாம் நம்மளுடைய அந்த கண்டனங்களை தெரிவிக்க முடியுமோ அந்த கண்டனத்தை நாம் தெரிவிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் பாதுகாப்பாக கூடியவனாக இந்த உரையை கொடுத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.